புதிதாக வகுப்புக்கு வரக்கூடியவங்க இன்னும் நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு வரவேற்பறையில் கொடுத்துருங்க. உங்களோட தொலைபேசி எண், வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தவறாமல் குறிப்பிட்டுருங்க. அதில் தான் தகவல்கள்லாம் பரிமாறப்படும். அதனால் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் குறிப்பாக கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்து திருமதி மணிமேகலை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அக்குஹிலர் எஸ் மணிமேகலை. ஏன்னா நம்ம பழசை மறந்துடக்கூடாதுல்ல. நமக்கு அந்த இயற்கையை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்ததே அக்குபஞ்சர் தான். அக்குபஞ்சர் கொடுத்ததே எங்கள் மாமனார். ஸோ இப்போ இல்லை, அந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதை தேடலில் அப்படியே வந்தது தான் அப்படியே ஹோமியோபதி. நன்றி அப்படிங்கிறதுல எங்கள் ஜெகதீஷ் நகர் தலைவர் சிவகுமார் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 40 பேர் அந்த குரூப்பில் இருக்கிறோம் அந்த நகரில். அதில் அந்த ஷேர் பண்ணி விட்டாங்க அந்த மெசேஜ். அதனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இல்லைன்னா நமக்கு கிடைக்காம கூட அது போயிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்னோடய ஃபேமிலி. என்னோடய மாமியார் ஒரு 15 வருஷமாக ஹோமியோபதியில் இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு போகும்போது கிளினிக் போயிருக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா மைண்டு எதுவுமே கேட்டதில்லை. அங்கே மைண்ட் பாடி ரெண்டுமே கேட்கும்போது எனக்கு அங்கே தான் ஒரு தேடல் இருந்துச்சு. நம்மளால் அது படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது யோசிக்கலை. அது அப்படியே கிளினிக்கு போவோம் வருவோம் அதோடு இருந்துச்சு. பசங்களுக்கு காமிக்கும்போது மெடிசன் அவங்க அதை அருமையாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லாவே எடுத்துட்டாங்க அந்த மெடிசனு. மற்ற மெடிசன் கொடுக்குறத விட எனக்கு இது ஈஸியாக இருந்தது. சரி, தேடல் அது சொல்லி போயிட்டே இருந்தது. அம்மா வீட்லேயும் கொஞ்சம் நிறையா வேறு மாற்று மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள இயற்கையை நோக்கி நான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. சரி, அந்த தேடலும் இருந்தது. அப்படியே போயிட்டுருக்கும்போது இதே லாஸ்ட் இயர் டிசம்பரில் அந்த இடத்துல நான் இங்கே உட்காந்துருந்தேன். இன்னையோட எனக்கு 1 இயர் ஆகுது. எனக்கு இது ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு கூட சொல்லலாம் ஹோமியோபதிக்கு எனக்கு. அதே மாதிரி பசங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பசங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. நான் அது மாதிரி சண்டே அன்னைக்கு கிளாஸ் போகணும் அப்படிங்கும்போது எங்கே என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நம்மளால் புரிய வைக்க முடியாது. ஒரு 3 வாரம் கிளினிக் அழைச்சிட்டு வந்துட்டேன். அம்மா இங்கே தான் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன், டாக்டர் சார் இவங்க தான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்கும்போது அவங்க நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸோட வளர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்தில் ரொம்ப நான் அற்புதமாக பார்த்தேன். இப்போலாம் சண்டே ஆனால் என்னை ஹோமியோபதி கிளாஸுக்கு ஏன் போகலை அப்படின்ற கேட்குற அளவுக்கு இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என் பசங்களுக்கு. அடுத்தது எங்கள் அம்மா வீட்டு சைடு அண்ணனுங்க, அம்மா, அண்ணி எல்லாருமே பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வர வைக்கணும். அடுத்த டாக்டர் சாருக்கும் செயலாளர் சாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். அடுத்தது யூடியூப்பில் போடுறாங்க. ஆக்சுவலி இது எங்களுக்கு லாஸ்ட்டு பேசும்போது தெரியாது. இப்போ நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன படிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டூலாக இருக்குது. இந்த யூடியூப்பில் போடும்போது நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுன்னு போகிறாங்க அப்படின்றத அந்த வீடியோ பார்த்து தான் ஒரு புதுசாக ஒரு மருத்துவம் கற்றுக்குறாங்க, சரி யூஸ்ஃபுல்லாக தான் கற்றுக்குறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது என்னோட அந்த தேடல் இயற்கையை நோக்கியே போயிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த ஹோமியோபதி கிடச்சிது. அதனால் நமக்கு அது தேடலுங்கிறது இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. அந்த தேடலை கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருங்க. அடுத்தது விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு ஹோமியோபதி பைந்தமிழ்ங்கிறது எங்களுக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி, ஆண்களுக்கு மாமியா வீடு மாதிரி. ஏன்னா ஏன் வரலைன்னு தான் கேட்பாங்க. அந்த ரெண்டு பேருக்குமே ஏன் வரீங்கன்னு அந்த இடத்துல கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு பைந்தமிழ் ஹோமியோபதி வரை இன்றைக்கி வரையும் இருந்துகிட்ருக்குது. இது ஒரு இலவச மருத்துவம். இங்கே நம்ம டைம் மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். பணம் இதுவரையும் நாங்கள் எந்த இதுக்குமே நாங்கள் செலவு பண்ணதே கிடையாது. 1 இயர் வந்துட்டுருக்குறோம். ஒன்லி எங்களோட டயத்தை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு ஹோமியோபதியும் ஃப்ளவர் மெடிசனும் சேர்ந்து நாங்கள் எடுக்கும்போது ஃபேமிலி என்டையராக ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகுது. அதில் நாங்கள் என் ஃபேமிலியே அதுக்கு ஒரு எவிடன்ஸாக நான் பார்த்துட்ருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான தாட், பாசிட்டிவான திங்கிங் ப்ராசஸ்ஸு இன்க்ளூடிங் என்கிட்டேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக வரலை. அதுக்கான முயற்சியில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா ஒரு கார் சொல்லலாம். கீ இல்லாமல் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது.
அதே மாதிரி கீ ஸ்டார்ட் ஆனாலும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கார் எடுக்க முடியாது. ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெண்டையும் வந்து சமநிலையில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதனால் கார் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், மைண்ட் அண்ட் பாடி வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நம்ம வந்து கால் வந்து கிளச் போடுறோம், மைண்டு இல்லை அப்படின்னா நேராக போயிடுவோம் மேலே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரெண்டையுமே சமநிலையில் கொண்டு போகணும். நான் காரை கற்றுக்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. மைண்டையும் கவனிக்கணும், ஃபிசிக்கலாகவும் கற்றுக்கணும், மைண்டும் இருக்குது, எப்படா இதை கற்றுக்கிட்டு போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துருச்சு நமக்கு. ஃபஸ்ட் டைம் நான் கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியில் உட்காரும்போது யாரும் பேசாதீங்க, காரில் உட்காந்துக்கிட்டு யாரும் பேசாதீங்கன்னா லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும், ரைட் சைடு பார்க்கணும், பேக் சைடு பார்க்கணும், இவ்வளவும் மைண்ட் இருக்குது. ஃபிசிக்கலாக நான் வந்து கிளச்சுக்கு பதிலாக நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தனா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்னென்னா அந்த மைண்ட் அண்ட் பாடி வந்து அந்த கார் விஷயத்தில் ரொம்ப நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட உடம்பையும் நம்மளோட உடல்நிலையும் மனநிலையும் சேர்த்து அந்த மாதிரி ரெண்டையும் சமநிலையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் வந்து ரொம்ப சிறந்தான மருத்துவம். ஏன்னா ரெண்டையுமே சமநிலையில் வச்சுருக்கிறது தான் வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவம். அதே மாதிரி சண்டே அன்னைக்கு கிளாஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் வரது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நாள் தான் எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டைமிங்காக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பேட்சில் நான் 8 வாரம் மொத்தம் 15 வாரம் கிளாஸு, அதில் இப்போ 8 வாரம் நான் ஆப்சென்ட் ஆகிருக்கேன். அதில் ஃபெயில் ஆகி மறுபடியும் படித்து அப்புறம் அட்டெம்ப்ட் எழுதி அரியர் பாஸ் ஆகி அப்படி தான் செகண்ட் பேட்சில் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணி இப்போ நின்றுட்டுருக்கிறேன். இப்போ ஸ்கூல்லலாம் அட்டண்டன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல, அதில் மாதிரி நான் வந்து அட்டண்டன்ஸ் இல்லாமல் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு என் பேட்சில் அப்படின்னா மணிமேகலை நானாக தான் இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி இர்ரெகுலர் நிறையா இருந்தது. ஸோ அதை தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு ஃபேமிலியும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த சண்டே அன்னைக்கு அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனடைவீர்கள். அடுத்து இண்டிவிஜுவல் பயன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இயராக வந்து எந்த ஹாஸ்பிட்டலுமே எந்த மருத்துவமே நான் பார்க்கவே இல்லை. ஹோமியோபதி மருத்துவத்துக்கு உள்ளே வந்து இந்த லாஸ்ட் இயர் 1 இயர் ஆகுது. இது எல்லாமே வந்து பசங்களுக்கு நான் தான் மெடிசன் கொடுத்துட்ருக்கிறேன். சின்ன சின்ன தொந்தரவு அவங்களுக்கும் அந்த கிளைமேட் சேஞ்செலாம் நிறைய தொந்தரவு, நிறைய நாள் 2 நாள் போவாங்க, அப்புறம் 1 நாள் லீவ் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் லீவெலாம் அதிகமாக போட்டிருக்காங்க. நிறைய தொந்தரவுகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நானாக தான் மெடிசன் கொடுத்துருக்கேன். அந்த 1 இயராக எந்த ஒரு மருத்துவமும் டாக்டர் சைடும் போகலை. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு நம்ம ஒரு கண்கூட பார்த்து ஒரு கொடுக்கறதுங்கிறது அதை விட நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் போயிட்டுருக்குது எனக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய டைம் சேவ் ஆகிருக்கு, எனக்கு மணி வந்து சேவ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு 1 இயரில். என்னோடய வாழ்வியல் முறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெகட்டிவ்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு அந்த பாசிட்டிவ் வரதுக்கான முயற்சியில் போயிட்டுருக்கிறேன். அதே மாதிரி நிறைய காண்டாக்ட் கிடச்சிருக்கு எனக்கு. நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ நாங்கள் பைந்தமிழில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது எங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்னன்றது தெரியுது. அடுத்தது பணம் எங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கிறதுனால சம்டைம் வந்து எங்களுக்கு ஒரு சேம் பணமும் கிடைக்குது. அட் சேம் டைம் வந்து உடம்பையும் மனசையும் வந்து நாங்கள் சமநிலைப்படுத்திட்டு எங்களோட வாழ்வியல் முறையை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கிறதுக்கு இந்த ஹோமியோபதி மருத்துவம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஹோமியோபதி மருந்தை பற்றி ஒரு கவிதை. டாக்டர் பார்வையில் வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தாய் காலியாய் நாக்கை நீட்டுவோம். ஹோமியோ மருந்து மக்கள் பார்வையில் என் பார்வையில். நீ பார்ப்பதற்கு வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்கிறாய். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறாய் நீ. உனது பெயரோ ஹோமியோ மெடிசன். மக்கள் மனதில் சர்க்கரை உருண்டை, சாக்லேட், மிட்டாய், வெள்ளை உருண்டை என்ற அடைமொழி பெயர்களோடு இவ்வுலகில் உலாவி வருகின்றாய். ஆளை பார்த்து எடை போடாதீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கின்றாய். குழந்தைகளுக்கு உன்னை பிடிக்கிறது. மருந்து வேண்டும் என்று விரும்பி சாப்பிடும் அளவிற்கு சுவையாக இருக்கின்றாய் நீ. அம்மாக்களுக்கும் உன்னை பிடிக்கும், அம்மாக்களுக்கும் உன்னை பிடிக்கும். ஏனென்றால் மற்ற மருந்துகளை கொடுக்கும் பொழுது குழந்தைகள் கசப்பாக இருக்கிறது, நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது அம்மா என்றவள் சந்திரமுகியாக மாறுகிறாள்.
இனிப்பாக இருக்கின்ற மருந்தினை கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அம்மாளுக்குமான உறவை மேம்படுத்துகிறாய். பார்ப்பதற்கு உருவத்தில் மிக சிறியதாக இருக்கிறாய். மனதிலும் உடலிலும் நீ என்ன செய்ய போகிறாய், மனதிலும் உடலிலும் நீ என்ன செய்ய போகிறாய் என்று சந்தேகத்துடன் மருந்து எடுத்துக்கொள்ளும் துயரருக்கு நீ செயலில் அற்புதத்தை நிகழ்த்துகிறாய். சிக்கன், பர்கர், பீஸா சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் இருக்கிறதா என்று இருக்கிறதா என்று சாப்பிடுபவர் கேட்பதில்லை. ஆனால் ஹோமியோ மருந்து சாப்பிடுபவர் சைடு எஃபெக்ட் இருக்கிறதா என்று கேட்கும்போது எந்த மருந்து மாத்திரை உடனும் சேர்ந்து என்னை உட்கொண்டாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த மருந்தின் குணப்படுத்தும் வேலையை மட்டும் செய்து அற்புதம் நிகழ்த்துகிறாய். நம்பிக்கை இல்லாமல் மருந்து எடுப்பவர்களுக்கு கூட நம்பிக்கையை கொடுக்கின்றாய். மருந்து எடுக்கும் முன் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் மருந்து எடுத்த பின் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள். ஒரு சிங்கிள் டோஸில் குணமடைவதை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ஹோமியோ புத்தகத்தை பார்ப்பதற்கு பலாப்பழம் போன்று சற்று கடினமாக இருப்பது போல் துயரின் துயர் சற்று கடினமாக இருந்தாலும் பலாச்சோலையை போன்று இனிப்பாக இருக்கின்ற மருந்தை துயரர் எடுத்த பின்னர் இனிமையாக இருக்கிறது. உடல்நிலை மனநிலை மருந்து, உடல்நிலை மனநிலை மருந்து என்றாலே கசப்பு, நீயோ இனிப்பு. எங்கு சென்றாலும் உன்னை எளிதாக எடுத்துக்கொண்டு போகலாம். நீ என் கூட பாக்கெட்டிலோ ஹேண்ட்பேக்கிலோ இருக்கின்ற போது தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நாங்கள் இருக்கிறோம். உன்னை சாப்பிடுவதற்கு எந்த ஒரு பத்தியமும் தேவையில்லை. ஆஹா, என்ன ஒரு மருந்து! உன்னை பார்ப்பவர்கள் பார்வையில் நீ ஒரு மருந்து, உன்னை படிப்பவர்கள் பார்வையில் பல மருந்துகள். என்ன ஒரு தன்னடக்கம் உனக்கு! பல மருந்துகளின் பெயர்களையே தெரியாமல் இவ்வுலகில் உலாவி வருகின்றாய். கொரோனா காலத்தில் மருந்தே இல்லாத இருந்த சூழ்நிலையில் ஆர்ச்சனிக்கும் ஆல்பம் என்ற மக்கள் மனதில் வெளிச்சத்தை கொடுத்தாய். நோயின் பெயருக்கு மருந்து தராதே, நோயின் குறிகளுக்கு மருந்து தா. வளர்க பைந்தமிழ் ஹோமியோபதி. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது நாங்கள் கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது ஒரு 4 பேர் ஒரு டீமாக உட்காந்துருப்போம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்டம்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு சைடு டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ரிப்பீட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க நாங்கள் ஒரு மேடம் இங்கே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க சிம்டம்ஸ் கேட்பாங்க, இன்னொருத்தவங்க மனசில் உள்ளது கேட்பாங்க, இன்னும் உடம்புல உள்ளது கேட்பாங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம். ஹோமியோபதி மருந்துகளை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை. ஹோமியோபதி மருத்துவத்தில் பத்தியம் இருக்கிறதா? பத்தியம்லாம் எதுவுமே கிடையாது ஹோமியோபதியில். ஹோமியோபதி மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இருக்கிறதா? பக்க விளைவுகளும் கிடையாது. ஹோமியோபதி மருந்துகளை எவ்வாறு சாப்பிடுவது? சுவைத்து சப்பி தான் சாப்பிடணும். என் பசங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கடிச்சு சாப்பிட்டாங்க, ஒரு மிட்டாய் மாதிரி எடுத்து. அது வந்து சுவைத்து சப்பி தான் அந்த மருந்தை வந்து சாப்பிடணும். ஹோமியோபதி மருத்துவத்தில் எவ்வளவு நாளில் க்யூர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இவ்வளோ நாள் அப்படின்றது எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களோட உடல்நிலை, மனநிலை, அந்த நோயோட அந்த வீரியம் தன்மை அதெல்லாம் பொறுத்து தான் வந்து க்யூர் ஆகும். இதில் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறது எவ்வளோ நாளில் க்யூர் ஆகும் அப்படின்றது. அது வந்து உடல்நிலையும் மனநிலையை பொறுத்தும் அது க்யூர் ஆகும். ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்கள் தாமதமாக ஏன் குணமடையுது? இது வந்து ஒரு காமனாக ஒரு கொஷின் வந்து லேட்டாக தான் க்யூர் ஆகுது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களோட உடல்நிலையும் மனநிலையும் பொறுத்து அந்த நோய் வந்து எத்தனை வருஷமாக அவங்களுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் வந்து அந்த நோய் வந்து குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவத்தில் மருந்துகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? தாவரங்கள், விலங்குகள், கனிமங்கள் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. எத்தனை தடவை நாங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை தடவைங்கிறது இங்கே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம க்யூர் ஆகிறதுக்கு வரையும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு 2-3 டோஸ்லேயே வந்து க்யூர் ஆகிறத பார்ப்பீங்க. அதுலேருந்தே நீங்கள் வந்து வரதை வந்து நிப்பாட்டிக்கலாம். நிறைய பேர் வராமல் இருப்பாங்க, நாங்கள் வந்து ஃப்ரீ கேம்பில் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா சரியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து கண்டினியூ பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தா எங்களுக்கு சரியாயிடுச்சு, மறுபடியும் இந்த புதுசாக ஒரு தொந்தரவு வந்திருக்கு அப்படின்னு வருவாங்க. ஹோமியோபதி வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்கணுமா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட தொந்தரவுக்கான குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் எடுக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்னென்னா, ஒரு ரெடிமேடு மருந்தெல்லாம் நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் கிடையாது. தலைவலியாக எழுதி கொடுக்கலாம், வயிற்று வலியா அப்படின்ற மாதிரி இது வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா தனித்துவம்னு சொல்கிறதே ஹோமியோபதியத்தில் என்ன ஸ்பெஷல்னால், உடலையும் மனலையும் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க தலைவலி அப்படின்னா அவங்களோட மனக்குறிகளை கேட்கும்போது வேறு மாதிரி சிம்டம்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் முடிச்சிடறோம். அது ஸ்ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி இருக்குது? படிக்கிறதுல இருக்கும், வேலை பார்க்குறதுல இருக்கும், தொழிலில் இருக்கும், ஃபேமிலியில் இருக்கும், உறவுகள்லேயே நிறைய வேறுபடும். அப்போ தலைவலி காமனாக ஒரு மெடிசன் வந்து நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் அப்படி கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட மனக்குறிகளையும் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால அந்த மருந்து வந்து வேறுபடும். இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காமல் இருக்கிறது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது வெளியில் கொடுக்கும்போது தலைவலிக்கு தான் நான் தான் இந்த மெடிசன் போட்டேன், நீனும் அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, கொடுக்க முடியாது. ஏன்னா இது தனித்துவம் அப்படிங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேஸ் டேக்கிங் வர்றாங்க அப்படின்னா, ஒரு காலில் வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட்டாக நாங்கள் மெடிசன் எடுத்து கொடுக்க முடியாது. அவங்களோட மனக்குறிகள் ப்ளஸ் உடல் குறிகள் ரெண்டையுமே வந்து நாங்கள் சொல்லும் போது தான் கரெக்டான நாங்கள் வந்து மெடிசன் எடுத்து கொடுக்க முடியும். அவங்க என்னென்னா வரும்போதே அந்த நோய் பெயர் சொல்லிகிட்டே வருவாங்க, இதுதான் நோய் அப்படின்னு. எங்களுக்கு நோய் வந்து கிடையாது. அந்த உடம்புல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அவங்க என்னவோ தொந்தரவாக இருக்காங்க, மனசில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து மருந்து வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். பிலீவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக உள்ளே வராங்களோ அந்த அளவுக்கு வந்து அது க்யூர் ஆகும். ஏன்னா அது வந்து உடலும் மனலும் சேர்ந்து சரியாகிறதுனால அது பிலீவ் சிஸ்டம் படி நிறையாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட ஒரு தொந்தரவுக்காக போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே க்யூர் ஆகலை அப்படின்னா ஒரு கான்செப்ட், ஹோமியோபதி மருத்துவமே சரியில்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அது தவறு கிடையாது. அங்கே துயரரும் மருத்துவரும் அங்கே வந்து தவறு பண்ணியிருக்கலாம். தவறு அப்படிங்கிறது வந்து துயரர் வந்து அவங்களோட மனக்குறிகளோ உடல் குறிகளோ சொல்லாமல் இருந்திருக்கலாம். அது மருத்துவர் வந்து சரியான அந்த அப்ரோச்சில் கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து தவறு இருக்குமே தவிர ஹோமியோபதி மருத்துவங்கிறது தவறானது கிடையாது. இப்போ என்கிட்டே அந்த அக்குஹிலராக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்கிட்ட சின்ன சின்ன தொந்தரவுக்கெலாம் வந்து நான் டச்சு கொடுப்பேன். நாள்பட்ட நோய் அப்படிங்கிற இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் சீனியர்கிட்ட அனுப்பிவிடுவேன். நம்ம போய் அதை போய் டெஸ்ட் பண்ணி அதில் க்யூர் ஆகலைன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, அக்கு பஞ்சரே வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிவிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன தொந்தரவாக நம்ம பார்த்துக்குவோம், பெருசாக அங்கே ஆள் அனுப்பிவிடு அப்படின்னு சீனியர்கிட்ட நம்ம அனுப்பி விட்டுறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த மாதிரி தவறு தான் நடக்குமே தவிர ஹோமியோபதி மருத்துவங்கிறது தவறு கிடையாது. அதேமாதிரி எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க, இது மாதிரி எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. 2 விஷயமாக நம்ம சப்ஜெக்ட் படி பார்த்தோம்னா லெபார்டரி எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ரிப்போர்ட்டு, நம்ம டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு, ஸ்கேன் எது வேணாலும் எடுக்கிறோம். ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அதை டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க பார்க்குறாங்க, இது நாங்கள் பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 2 பேருக்கு வந்த பிறகு எப்படி க்யூராக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து கிளினிக்கல் எவிடன்ஸு அப்படின்னா அந்த மருத்துவருக்கும் துயருக்கான எவிடன்ஸு. அந்த மருத்துவர் எப்படி அப்ரோச் பண்ணி மெடிசன் கொடுத்துருக்காங்க, அந்த துயரர் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து அதில் மனசும் உடம்பும் சரியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. இல்லை என்னை பொறுத்தவரையும் ஹோமியோபதி மருத்துவத்தில் எவிடன்ஸுன்னு நான் கேட்டபோது என்னென்னா, நாங்கள் தான் எவிடன்ஸு. நாங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் எல்லோரும் ஹோமியோபதி எவிடன்ஸ் உள்ளே வர்றாங்க. இது மாதிரி மூட்டு வலிக்காக வந்தாங்க, அது சரியாகி அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. இங்கே ரிப்போர்ட்டு ஸ்கேனுங்கிறது எங்களுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஹோமியோபதி மருத்துவத்தில் இன்னொரு பேஷண்ட்டே அவங்களுக்கு வந்து எவிடன்ஸாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால் ஹோமியோபதி மருத்துவங்கிறது வந்து ஒரு எளிமையான மருத்துவம். உடல்நிலையும் மனநிலையும் சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் என்னை எவ்வளோ தயார் பண்ணுறேனோ அந்தளவுக்கு பசங்களையும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் ஆகலாம். நன்றி. நன்றிம்மா. ஹோமியோபதியை பற்றிய மிக அழகாக கவிதை கூறிய கவிதாயினி மணிமேகலை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அது அவங்க ஒரு குடும்பமாக எப்படி வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. அது அவங்களுடைய பிறந்தகமும் சரி புகுந்தகமும் சரி, இருதரப்புலையும் அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், கணவர் வீட்டு பக்கமும் சரி, குழந்தைகளும் சரி,
அப்போ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது இவங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான களமும் அமையுது. அது ரொம்ப முக்கியம் அவங்க சொன்ன குறிப்பில்.